எந்த நாட்டுக்காரனுக்கும் இவன் தாண்டா சாமி. சிவனுக்கு தான் உருவமே கிடையாதே சார், லிங்க வடிவு தானே சார். லிங்க வடிவு பொய். நீங்க எல்லாம் தவறா நினைக்கிறீர்கள். லிங்க வடிவுங்கிறது பின்னால ஆரியர்கள் வந்து நாங்க நடுக்கல் வச்சிருந்தோம். நட்டுக்கல்னு பேரு. நட்டு ஒரு கல்லை நட்டு எங்க மூதாதையர் பேரையோ தெய்வத்தை பேரையோ சொல்லி அதை பூஜிச்சு அதுக்கு என்ன பண்றது, நாங்க வந்து குடி அழைத்தல்னு பேரு. ஒரு சாமி நடுக்கல் நட்டுட்டோம்னா ஆற்றங்கரையிலயோ நீர் ஓடையிலயோ போய் நீர் ஓடையில போய் ஐயா அப்படின்னு அந்த சாமியெல்லாம் வேண்டி நாங்கள் உடுக்கு பம்பை எங்களுடைய தமிழ் வாத்தியங்கள்லாம் வச்சு இசைச்சு இறைவனை கூப்பிட்டோன்னே இறைவன் யாருக்காவது ஒரு பறையருக்கு வருவார். அவர் தான் எடுங்க என்னைய அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு மரல்மாங்க, மரல் வந்துருச்சுமாங்க. தன்னை தாண்டிய நிலைமைக்கு பேர் மரல். மரல் வந்துருச்சு அப்படிமா. மரல் வந்த உடனே என்னை எடுங்கடா வைங்கடாமா. நீர்நிலையிலிருந்து சாமி அழைச்சி குடி அழைத்தல். தமிழர்கள் வந்து குடி அழைத்தல் வருவாங்க. இப்போ என்னமோ ஃப்ராடு கும்பாபிஷேகங்கிறாங்க. எனக்கு குடி அழைத்தலையே விட்டீங்க தமிழர்கள். குடி அழைக்கணும். அதே மாதிரி திருவிழா காலங்கள் குடி பண்ணணும். குடி விடுறது போய் நீர்நிலையிலேயே சாமியை போய் குடி விட்டுட்டு வரணும். ஐயா எங்களுக்கு வேணாம், ஒரு வாரமா எங்களோட இருந்தீங்க சாமி, உலகத்துல மற்ற இடத்துல பாருங்க, எங்க கிராமத்துக்கு மட்டும் நீங்க நல்லா எனக்கு ஒரு வாரம் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு வந்து தமிழர் நாகரிகம் போச்சு அவங்களுக்கு. தமிழ் நாகரிகம்லாம் தொன்மை எங்கேயுமே இல்லையே, வைத்தறிச்சாதானே எனக்கு. உங்களுக்கு ஒரு கிராமம், உழைப்பாளிகள், எவ்வளவோ உழைப்பாளிகள், அதுல வந்து மழை காலங்கள் தொடர்ந்து அடிக்கும். அப்ப அந்த பருத்தி உடைகள் தான் இருந்தது நம்மகிட்ட. அதுவும் கோமணங்கள், ஒட்டு கோமணம், சின்ன சின்ன ஆடைகள் தான். அதுவும் மக்கி அந்த நீர்ல பட்டு 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 எல்லாம் மக்கி பூஞ்சானம் பிடிச்சிரும். இதெல்லாம் வச்சிருந்தா நோய். இதுக்கு என்ன செய்யலாம்? தை மாதம் வந்ததுக்கு முன்னாடி போகி பண்டிகைன்னு ஒன்று, போக்கி பண்டிகை, போக்கிறது. அதை வந்து போகின்னு விட்டவொன்னே நீங்களும் எடுத்து போகி போகிங்கிறீங்க. போக்கி விழா, போக்கிறது. எல்லாத்தையும் அந்த பழைய துணிமெல்லாம் எடுத்து பொசுக்கடா, அது டிஸ்இன்ஃபெக்டன். அதாவது உங்களுக்கு பூஞ்சானம் வராம தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு அறிவியல் ரீதியான ஒரு தமிழர் நாகரிகம். அது முடிஞ்சவொன்னே தை 1ஆம் தேதி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா எல்லாம் வெள்ளை அடிச்சு கிள்ள அடிச்சு கூட சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அழகா பண்ணுவாங்க. கோடை காலங்களில் வந்து அதான் ஒரு பெரிய இதுங்க. எல்லாம் கூடுவோம், திருவிழாவுக்கு கூடிடுவோம். திருவிழாவுக்கு கூடி எல்லாரும் ஆடல் பாடல் உறவு முறைகள்லாம் இருந்து உணவு தானியம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியா ஊருக்கு போறதுக்கு முதல் நாள் வந்து மஞ்சள் குளிக்கிறது. மஞ்சள் குளித்தல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மாமன் உறவுகளுக்கு இந்த பெண் உறவுகளுக்கு மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது. அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது உலகத்தின் உச்ச நாகரிகம். டிஸ்இன்ஃபெக்டன் பண்றது. கும்பலா ஒரு வாரமா இருந்தோம்ல, அதுல எல்லாருக்கும் ஒரு கிருமிகள் இருக்கும்ல, இந்த கிருமிகள்லாம் எல்லாம மஞ்சள் தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா கிருமிகள்லாம் நாசமாயிடும். அடுத்த நாள் போகும்போது வழி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அழகா அவங்களும் வந்து நோய் நொடி இல்லாம போவாங்க. மஞ்சள் நீர் ஆடுதல்ங்கிறத வந்து எவ்வளவு புனிதமான உச்சமான ஒரு தமிழர் நாகரிகத்தை நீங்க சாகடிச்சிட்டீங்களே. மஞ்சள் நீராடுங்கிறது சாதாரண டிஸ்இன்ஃபெக்டன். அன்னைக்கு கும்பல் கூடி இருப்போம், ஒரு வாரம் ஆடல் பாடல் ஜாலியா இருந்திருப்போம். போகும்போது எந்த விழாக்களை கூடுதல் இருக்குல்ல, இப்ப கொரோனா மேனேஜ்மெண்ட் பண்றீங்களே, அன்னைக்கு திருவிழாக்களை எங்க தமிழர்கள் மேனேஜ்மெண்ட் தானே. இந்த நாகரிகத்தை சொல்ல இன்னைக்கு ஆள் இல்லையே. ஞான மூதாதையர்களே நாகரிகம் எல்லாம் இழந்துட்டனே. அதனால தரவுகள் வந்து